சென்னையில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் அவரை பார்க்க சென்ற தாயை அங்கு தாக்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? சென்னை நுங்கம்பாக்கத்துல வசித்து வரக்கூடிய 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில அந்த வழக்குல உதவி ஆய்வாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பாதிப்புக்குள்ளான அந்த 8 வயது சிறுமி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த சிறுமியை பார்ப்பதற்காக பிரிந்து சென்ற அவரது தாய் நேற்றிரவு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த சிறுமியோட தந்தை, அவரது சித்தப்பா உள்ளிட்டோர் இங்கே வரக்கூடாது, நாங்கள் தான் வளர்த்து வருகிறோம் என கூறி அவரிடம் வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிலையில சிறுமி தாயுடன் தான் செல்வதாக கூறிய போதும் தாங்கள் தான் வளர்த்து வருகிறோம், பார்க்க கூடாது என கூறி சிறுமியோட தாயை அவரது சித்தப்பா, தந்தை மற்றும் பாட்டி ஆகியோர் இணைந்து செருப்பு மற்றும் காலால எட்டி உதைத்திருக்கிறார்கள். இதுல காயமடைந்த அந்த சிறுமியோட தாய் இது குறித்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அது தொடர்பாக புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது வழங்கப்பட்ட நிலையில அவர் மீது தாக்குதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக சிறுமியோட தந்தை, அவரது சித்தப்பா, பாட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது.